ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி மசாலா இட்லி. இந்த மசாலா இட்லியை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ நம்ம அதில் ஒரு 5-6 பூண்டை உரித்து நல்லா இடித்து வச்சு இதில் போட்டுடலாம். நம்ம இடித்து போட்டோம்னா தான் அந்த பூண்டோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை நம்ம கீறி போட்டுடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம காலையில் பண்ண இட்லி நிறையா மீதமாயிருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ இதை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நம்ம வேறு எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது, மிளகாத்தூள் தான் போட போகிறோம். அது கூடவே நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி, அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இந்த இட்லி மிளகாய் பொடியை போட்டு வதக்கணும்னா. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இட்லி வச்சுருக்கோம் பாருங்கள். புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை காலையில் பண்ண இட்லினாலும் பரவாயில்ல, நம்ம அந்த இட்லியை முழுசாக அப்படியே அது மேலே வைக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இந்த இட்லி நம்ம வச்சு இதில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சோன்னா இட்லி நல்லா கீழே நல்லா முருக ஆரம்பிக்கும். இப்போ இதை இட்லியை லேசாக நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ லேசாக அந்த இடத்துல லேசாக அமுக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டோட ஃப்ளேவர்லாம் அந்த இட்லிக்குள்ளே இறங்கும். எப்போதும் இட்லி, சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அது மேலே அப்படியே தடவி விட்டுருங்க. லேசாக திருப்பி போடுங்க. கீழேயும் நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள் இட்லி. அதனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். பசங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் மிளகுத்தூளை நம்ம அதில் தூவி விட்டுடலாம்.
அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.